நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர விஆ ராஜா குளத்தூர்ல பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. நம்ம இப்போ திரிபுரா ரகசியத்தை 25வது நாள் கதையை பார்க்க போகிறோம். எப்படி பார்க்கலாம்? பண்டாசுரன் தன் தேரோட்டி தீர்க்க சுக்ரீவனை தயாராக சொன்னான். வில்லும் அம்பும் மேந்தி தேரில் ஏறி படையுடன் போருக்கு கிளம்பினான். அசுரன் போருக்கு கிளம்பியதை அறிந்த அசுரப்படைகள் ஆயுதங்களுடன் பின்தொடர்ந்தனர். பண்டனின் மகன் குடிலாட்சன் பெரிய வீரன் 100 அக்ஷரணி சேனைகளுடன் தோல்வியும் அறியாமல் வீரர்கள் தொடர்ந்தனர். பண்டனுக்கு இருபுறமும் அவன் சகோதரர்கள் விஷங்கனும் விசுக்கரனும் தொடர்ந்தனர். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 100 அக்ஷரணி சேனைகள் இருந்தன. பண்டாசுரனின் மந்திரி விஜயன் அசுரனுடைய வாரி கூறினார். அசுராஜனே, உங்களது புகழ் திக்கெங்கும் பரவியுள்ளது. உங்களது வீரமானது உலகங்களையே இருக்கின்றது. மிகவும் பலமான விஷ்ணுவும் உம்மால் தோற்கடிக்கப்பட்டார். உண்மை யாராலும் வெல்ல முடியாது அப்படிலாம் என்கரேஜிங்காக சொல்கிறான். இருப்பினும் தக்க நேரத்தில் அறிவுகளை சொல்லாதவன் மந்திரியாக இருக்க முடியாது. தூதுவர்களையும் ஒற்றர்களை அனுப்பி விவரம் தெரிந்து கொண்ட பின் ஆலோசனை செய்து போருக்கு செல்வது நல்லதுன்றான். இதற்கு சம்மதித்த பண்டன் தன் நகரத்தை காப்பாற்ற குடிலாட்சனை நியமித்தான். பின் தன் மந்திரியான அமித்ரக்னரை கூப்பிட்டு நீ போய் லலிதாவிட செய்தியை சொல்கிறான். அழகிய தேவி, ரட்சிக்க வேண்டிய உன்னுடன் நான் ஒரு நாள் யுத்தம் செய்ய மாட்டேன். ஏன் என்னுடன் போருக்கு வருகிறாய்? யுத்தத்துக்கு அஞ்சேன். ஆனால் நான் உன்னுடன் எதுக்கு வீண் யுத்தம் செய்ய வேண்டும்? நான் உன்னிடம் மயங்கி விட்டேன். தேவர்களை விட்டு எங்களுடன் சேர்ந்து விடு. சமாதானமோ யுத்தம் செய்தோ நான் உன்னை காப்பாற்றி விடுவேன், கைப்பற்றி விடுவேன். என்னை எதிர்த்தால் துயரடைவா, யோசித்துப்பார் அப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கான். அடுத்து பண்டாசுரன் வித்யுன்மாலி என்னும் மாயாவியை கூப்பிட்டு நீ யாருக்கும் தெரியாது போய் லலிதாவின் படைகளின் வலிமை தெரிஞ்சிடுவான்றான். அமித்ரக்னன் தேவியின் படை அருகே வந்ததும் தண்டநாதாவின் சேவகியான காஞ்சனநாபாவால் கைப்பற்றப்பட்டான். அவனை ஓங்கி அறைந்து அவன் கழுத்தை பிடித்து அவள் சொன்னாள், யார் நீ? தண்டநாதாவால் காக்கப்படும் படைக்குள் ஏன் ரகசியமாய் நுழைந்தாய் சொல்லுன்றார். வந்தவனை பற்றி கேள்விப்பட்ட தண்டநாதா அவனை மந்திரணி தேவனை அனுப்பினாள். மந்திரணி தேவனை பற்றி லலிதா தேவியிடம் தெரிவித்துட்டு அவன் எதற்கு வந்தா என்று கேட்டாள். அவன் சொல்கிறான், பண்டாசுரன் தூதுவன் நான், அவன் உத்தரவிட்டதால் வந்தேன் அப்படின்றான். தேவி, உனக்கும் எனக்கும் விரோதம் இல்லை. எதற்காக யுத்தத்தை வந்திருக்கிறாய்? நீ யுத்தம் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் என் கைவசம் ஆகிவிடுவாய். என் மனதுக்கு பிரியமானவுடன் நான் எப்படி யுத்தம் செய்ய முடியும் அப்படிலாம் சொல்லியிருக்கான்றான். இந்த செய்தியை சொல்லிவிட்டு உங்கள் படையின் வலிமையை அறிந்து கொள்ளவே நான் அனுப்பப்பட்டேன். தூதுவனை கொள்வது ஆகாது, சாஸ்திரங்கள் கூடாது என்கின்றன. அந்த தைரியத்தில் தான் வந்தேன். சக்தி கணங்கள் என்னை சிறைப்பிடித்து உங்கள் முன்னால் கொண்டு வந்து விட்டார்கள். என்னை கொல்வது அதர்மம். மந்திரனை புன்னகை செய்தாள். அசுரனே, அஞ்சாதே, மகிழ்ச்சியாயிரு, கொல்லப்பட மாட்டாய். நான் சொல்வதை கேள். அந்த பண்டாசுரனுக்கு போய் சொல். நீ உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் உன் ராஜ்யத்தை விட்டுவிட்டு தேவி லலிதாவிடம் சரணம் அடை. இந்திரன் தேவலோகத்தை ஆளட்டும், நீ பாதாள லோகத்தை ஆண்டு வா அப்படிலாம் சொல்லி அனுப்புகிறார். இதற்கிடையில் மாயாவியான வித்யுன்மாலி ஒரு ஆந்தையாக உருமாறி தேவியின் படைகளை பற்றி அறிவிக்கா சென்றான். அந்த சமயம் ஒரு சக்தியிடம் பிடிபட்டான். உடன் இன்னும் மேலே பறந்தான். அந்த சக்தியிடம் சண்டை போட்டான். அந்த சக்தி சூலத்தால் அவனை குத்தி விட்டாள். உயிர் தப்பி ஓடிப்பை காயங்களை வித்யுன்மாலி பண்டாசுரன் காலில் விழுந்தான். பண்டாசுரன் மந்திரங்களை சொல்லி அவனை தொட்டு அவனை குணமாக்கினான். அவன் நடந்ததை சொன்னான். அமித்ரகனும் நானும் தேவியின் படைபலத்தை அருகே சென்றோம். அவனை சக்தி கணங்கள் சூழ்ந்தனர். அவன் மயக்கமுற்றான். நான் இருட்டியதும் ஆந்தை வடிவில் பறந்து பார்த்துன்னு வந்தேன் அப்படிலாம் சொல்கிறான். மிக பெரியமான படை பெரித்த ஆர்வாரத்துடன் அலைகள் போல் இருக்கிறது. அந்த படையை கண்டாலே நம் வீரர்கள் உயிரை விட்டு விடுவார்கள். அப்படையில் ஒவ்வொரு சக்தியுமே வலிமை மிக்க வாய்ந்தவளாகவும் அச்சந்திரவளாகவும் இருக்கிறாள். அங்கே லலிதாம்பிகையின் அம்பின் மகனான பாலா போர்க்கலையிலும் தனு சாஸ்திரத்திலும் நன்கு பயிற்சியுள்ள எண்ணற்ற குமாரிகள் சூழ்ந்தவளாய் நான் பண்டாசுர புத்திரர்களை கொள்வேன் என்கிறார். அந்த சக்திகள் எல்லாரும் பண்டாசுர புத்திரர்களை படை அழிப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். பாலாவுக்கு இருப்பதும் சக்திகள் சூழ்ந்து வரும் எண்ணற்ற யானைகளையும் குதிரைகளையும் சம்பத்கரியும் அஸ்வாரூடாவும் நடத்தி விடுகிறார்கள். பாலாவுக்கு பின்பற அளவற்ற பராக்கிரம் பொருந்திய சக்திகள் விளங்கும் 9 அடுக்கு ரகத்தில் தேவி லலிதாம்பிகை பவனி வருகிறாள். இந்த மாதிரிலாம் சொல்கிறான். இவ்வாறு வித்யுன்மாலி அசுராவை சொல்லிவிட்டு மௌனமாய் இருந்தான். அடுத்து அமித்ரக்னம் பயத்தால் நடுங்கியவனாய் பண்டாசுரன் காதலில் போய் விழுந்தான். அரசே, உங்கள் உத்தரவுப்படி சக்தி படையிடம் சென்றேன்.
உடனே என்னை சிறைப்படுத்தினர். என் பலம் உபயோகப்படவே இல்லை. நான் மயக்கமடைந்தேன்னு சொல்லி ஒரு பெரிய சொர்ண மலை போன்றும் வராக முகத்தோடும் கண்கள் தீப்பறி பறக்க கர் கர் என்று உண்மை கொண்டிருந்தால் ஒரு பெண். அவளுடைய படையில் இருந்த கணங்களும் அது அவள் போலவே இருந்தனர். பன்றி முகத்தோடு இருந்தனர். அங்கிருந்து மந்திரனை எடுத்துச் செல்லப்பட்டேன். பச்சை வண்ணத்திலும் இளமை பருந்திய பெருமையை உடையவளும் அழகு பட்டகமும் இணைய புன்னகை உடையவளும் மதுண்ட மயக்கத்தில் விளையாட்டாய் இருப்பவளும் சங்கீதம் ஹாஸ்யம் இவற்றை ரசிப்பவளான மாதங்கி அவள். நீங்கள் சொல்லி இருப்பதை அவளிடம் சொன்னேன். அவள் என்னை மகாராஜி லலிதாவிடம் அழைத்துச் சென்றாள். அங்குதான் ஒரு பெரும் மகிமை வாய்ந்த மகாராணி லலிதாவை பார்த்தேன். அந்த தேவி மந்திரனை மூலமாக அந்த பதிலை உமக்கு சொல்ல சொன்னாள். நீ உயிரோடு இருக்க விரும்பினால் உலகையும் இந்திரனுக்கு கொடுத்துவிட்டு தேவியிடம் சரணடை. நீ உன் சுத்தத்தாரோடு பாதாள லோகத்தை போய் சென்று வாழ். உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்றார். இதன் பிறகு ஒரு பச்சை வர்ண சக்தி குதிரையில் வந்து இறங்கினாள். அவள் மந்திரனையையும் லலிதாம்பியையும் வணங்கி சொல்லலானாள். என் சக்தி கணங்கள் பண்டாசுர நகருக்கு சென்று எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு திரும்பி வந்தனர். அவன் படையையும் நகரத்தையும் நன்றாக கவனித்துக் கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள். அதன் பின் அவள் நம்மிடம் எத்தனை படை வீரர்கள், மந்திரிகள், ஆயுதங்கள், வாகனங்கள் மற்றும் பொக்கிஷம், கோட்டை காவல், உமது புதல்வர்கள், பேரன்கள், கொள்ளு பேரன்கள் இதெல்லாம் சொல்றாவோ. அந்த சக்தி படை அசைக்க முடியாதது. அவர்களின் மிகவும் பலவீனமான சக்தி. ஒருத்தியாலேயே நாம் எல்லோரையும் வடித்து விட முடியும். அரசே, இந்திரனையே பலமுறை போரில் வீழ்த்திய பலவான் நான் என்னை ஒரு மிக எளிதாக ஒரு சக்தி சிறைப்படுத்தி விட்டாள். குழந்தைகள் பொம்மை பிடுங்குவது போல் என்னை பிடித்தனர். தப்பி வழி இல்லாது நான் நடுக்கமுறை கூட சக்தி இல்லாது இருந்தேன். நடுக்கமுறை சக்தி இல்லாது இருந்தேன். நிச்சயமாக நாம் இந்த சக்தி படையை வெல்ல முடியாது சொல்றான் அவன். அதை கேட்ட பண்டாசுரன் தனக்குள் இவ்வாறு நடத்தி கொண்டான். தனது பக்தனான எனது நீண்ட நாள் ஆசையை தேவி திருபசுந்தரி கருணையுடன் தீர்த்தி வைப்பாள். தேவி மகாலட்சுமி சொன்னது பொய்யாகாது. தேவி திரிபுராவை கண்ணால் கண்டு நேரில் பேசி அவள் அஸ்திர நெருப்பில் என் உடல் எறிந்து போய் ஆனந்தமயமான அவள் நகர அடைவேன் என்று அவன் நினச்சிக்கிறான். என்னால் தாங்க முடியாமல் ஆகிவிட்டது. தலையில் சுமையை தாங்கும் போது அந்த கிழை இறக்கிவிட்டு ஓடுவது போல் துயரம் தரும் என் சரீரத்தை விட்டுவிட்டு நிம்மதியாக நோக்கி ஓடுவேன் அப்படின்னு மனசில் நினச்சிருக்கான். ஆனால் சொல்லலை அவன். பயனற்ற அசுரனே, வெட்கமில்லாது நம் எதிரியை பற்றி இவ்வாறு புகழ்ந்து பேசுகிறாயே. நீ ஒரு கோழை. எதிரியை புகழ்வான். எதிரி வலிமுடையவன் இருந்தாலும் ஒரு வீரர் அவரை புகழ மாட்டான். இப்படி அவங்கள்ட்ட தான் டிராமா ஆக்ட் பண்ணுறாங்க. அசுரப்படைகள் அவன் பின்னே சென்றன. குடிலாட்சன் நகரத்தை காவல் செய்த விஷுக்கிரன் 5 அக்ஷோணி செய்த படையை நியமித்தான். மண்டாசுரன் முன்னே ஒரு பெரும்படை சென்றது. பேரரவு செய்து சென்றனர். அசுரர்கள் சத்தம் கேட்ட தண்டினி மந்திரனை சொன்னாள். படையுடன் மண்டாசுரன் வந்து விட்டான். தேவி லலிதாவிடம் சொல்லிவிட்டு சக்தி கணங்களுடன் தேவியிடம் செல். நான் முன்று சென்று அவன் படையை தடுக்கிறேன். சம்பத்கரி அஸ்வாருடன் சேர்ந்து பாலா செய்யும் யுத்தம் காதில் விழுகிறது. இந்த சமயம் ஒரு தூதுமன் வந்து, தேவி, பாலாம்பிக்கு அசுர வீரர்களுக்கு யுத்தம் துவங்கிவிட்டது. பெரும் படையுடன் ஆயுதங்களுடன் அசுரராஜன் கொடும் வீரத்துடன் யுத்தம் புரிகிறான். அதை உங்களிடம் சொல்வதற்காக சம்பத்கரி தேவி என்னை அனுப்பினாள். நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கள் அவரிடம் என்றான். தண்டினி தூதனிடம், யானைப்படையின் தலைவியினால் சம்பத்கரியிடம் சொல். அசுரர்களுடன் நன்றாக யுத்தம் செய்யுங்கள். குழந்தையை பாலாம்பிகைக்கு காவலுக்கு தர வேண்டும். நான் சீக்கிரம் அங்கு வருவேன். நான் வரும் வரை எதிரி ஓடிய விடாமல் பார்த்து கொள்ளவும். சூரியன் இருளை அழிப்பது போல் நான் அவனை அழிப்பேன் என்று சொன்னாள். கோபம் மிகுந்த தண்டினி உலகையே எரிப்பவள் போல் ஆத்திரம் கொண்டு தனது கிரிச்சக்கர ரதத்தில் ஏறி யுத்த களத்துக்கு சென்றாள். இது இன்னைக்கு இந்த 25ஆம் நாள் கதையை பார்த்துருக்கோம். இதோட நிறைய விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. திரிபுரா ரகசியம் கொஞ்சம் வி ஆர் எண்டிங் இந்த ஃபைனல் போர்ஷனுக்கு வந்துட்டுருக்கோம். இந்த கேளுங்க, அதை முடியறதுக்கு முன்னாடியே கேளுங்க. காது போட்டு கேட்டாலே புண்ணியம். அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.